தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் காசி விஸ்வநாதன் ஃப்ரம் மதுரை, தமிழ்நாடு, இந்தியா. இப்போது இந்தியா வல்லரசு ஆகணும், டெவலப்டு கண்ட்ரியாக ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்? இப்போ முதல்ல உலகத்தில் எந்தெந்த மாதிரி கண்ட்ரிஸை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அண்டர் டெவலப்டு, டெவலப்பிங், டெவலப்டு. அதாவது ஏழை நாடு, வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடு, வளர்ந்த நாடு. ஸோ இதில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா டெவலப்பிங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிலாம் யாரை பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இவங்கெல்லாம் வளர்ந்த பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு, பணக்கார நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் நாடு, அந்த மாதிரி டெவலப்பிங் அப்படின்னா வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடு. இந்தியா வல்லரசு ஆகணும், டெவலப்டு கண்ட்ரி ஆகணும், ரிச் அண்ட் வெல்த்தி கண்ட்ரி ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு சைனா எப்படி இந்த அளவுக்கு பணக்காரனானு பார்த்தா, அவன் டெவலப்டு நாடுகள் என்ன செஞ்சாங்களோ, வளர்ந்த நாடுகள் என்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே காப்பி பண்ணி அவன் நாட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டான். அதனால் இன்றைக்கி அவன் வளர்ந்துட்டு இருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வளரணும் அப்படின்னா, லைஃப்பில் முன்னேறணும், வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும், பெரிய லெவலில் ரிச் ஆகணும், வெல்த்தி ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னேற முடியும். ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ரிச், அந்த கண்டிஷனில் தான் போக முடியும். அப்போ இப்போ இருக்க இடத்துலேருந்து நம்ம ரிச்சுங்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா, இந்தியா வளரணும்னா என்ன செய்யணும்னா, வளர்ந்த நாடுகள் என்னெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில். வளர்ந்த நாடுகள் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுடைய பாப்புலேஷன், இந்தியாவில் விவசாயம் பண்ணுறவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்தோம்னா 100 இந்தியர்களில் கிட்டத்தட்ட 55 பேர் விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறாங்க. அதே இது வளர்ந்த பொருளாதாரமுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5% தான் விவசாயம் பண்ணுறாங்க. மீதி 95% என்ன செய்கிறாங்க, வேறு தொழில்கள், டாக்டர், இன்ஜினியர், ப்ரொஃபஷனல், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது 5% மக்கள் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம 55 பேர் விவசாயம் பண்ணுறோம். நம்ம 55 பேர் விவசாயம் பண்ணுறோமே, அந்த அளவுக்கு நமக்கு அப்போ ஈல்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ உலகத்துக்கே இந்தியா தானே சோறு போடணும், அப்படியா அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா அந்த டேட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. என்னென்னா, நம்ம அரிசியை முதற்கொண்டு அமெரிக்காவிலேருந்து தான் வாங்குகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப மோசமான கண்டிஷன் பார்த்தீங்களா? அதாவது இங்கே நம்ம தயாரிக்கலன்னு சொல்ல வரல, 155 பேர் விவசாயம் பண்ணுறோம். அப்போ உலகத்துக்கே நம்ம தான் சோறு போடணும், உலகத்துக்கே இந்தியா தான் சோறு போடணும். ஏன்னா அதிகமான நபர்கள் இந்தியாவில் தான் விவசாயம் பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு அரிசி, நான் சொல்கிறது அரிசி மட்டும்தான், இன்னும் கோதுமை இருக்குது, எடிபிள் ஆயில்ஸ், அதாவது பொரிக்க, சமைக்க, வறுக்க அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா, பாம் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து வருது. இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் வெளிநாட்டிலேருந்து எடுக்கிறோம், சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். அப்போ இவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயத்தில் கூட நம்மளால் தன்னிறைவு அடைய முடியவில்லை. ஆனால் 5% தான் அமெரிக்காவில் விவசாயம் பண்ணுறான். அவன் நமக்கு அரிசி அனுப்புகிறான், எக்ஸ்போர்ட் பண்ணுறான். அவன் நம்ம வாங்குகிறோம். அமெரிக்காவிலேருந்து மட்டும் அரிசியை வாங்குகிறோன்னு பார்த்தோம்னா, தாய்லாந்துக்கிட்டேருந்து 29% அரிசி வாங்கியிருக்கோம் போன வருஷம். நேபாளிலேருந்து 10%, ஸ்பெயின்கிட்டேருந்து 10%, இட்டாலியிலேருந்து 10%, அமெரிக்காவிலேருந்து 10%. இங்கே உற்பத்தி பண்ணுறோம், ஆனாலும் பத்தவில்லை, வெளிநாட்டிலேருந்து நம்ம அரிசியை வாங்குகிறோம். அப்போது இந்த அளவுக்கு மோசமான கண்டிஷனில் நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கிற சூழ்நிலையில் இதற்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆத்ம நிர்பர் பாரத், தற்சார்பு இந்தியா, தன்னிறைவு இந்தியா அப்படிங்கிறத உருவாக்கி மேக் இன் இந்தியா திட்டத்தை ஊக்குவிச்சு உள்நாட்டிலேயே நமக்கு தேவையானதை நம்மளே என்ன செஞ்சுக்குவோம், உற்பத்தி பண்ணிக்குவோங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஓரளவு முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம். முன்னேறல, ஒன்றுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது, ஓரளவு முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அமெரிக்கா வெறும் 5% பேர் விவசாயம் பண்ணுறான். ஆனால் நமக்கு அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு எப்படி அவன் இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, டெக்னாலஜி அவன் என்ன செய்கிறான், யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி நம்ம மருந்தடிக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டோம் அப்படின்னா, அவர் வரல அப்படின்னா 2 நாள் வேலை நின்று போயிடும். மருந்தடித்தா தான் அடுத்து களை எடுக்க முடியும், களை எடுத்தால் தான் உரம் போட முடியும். ஆனால் அமெரிக்காவில் என்னன்னா, மருந்தடிக்கிறதுக்கு அவன் ட்ரோன் யூஸ் பண்ணுவான். ஏன்னா ஒரே ஆள் 200-300 ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ நாற்று நடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்குலாம் ஆள் தர முடியாது. ரெண்டாவது, சகதிக்குள்ளே இறங்கி அமெரிக்காவில் யாரும் வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. நான் சொல்கிறது விவசாயிகள் உட்பட. அப்போ எல்லாத்துக்கும் மிஷின், நாற்று நடுறதுக்கு மிஷின், களை எடுக்கிறதுக்கு மிஷின், உரம் போடுறதுக்கு மிஷின். அப்போது டெக்னாலஜி, நான் சொல்கிறது விவசாயங்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் விவசாயத்தை எடுத்து பேசுகிறேன். மற்ற எல்லா தொழில்களை எடுத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட இதே கண்டிஷன் தான். அப்போ டெக்னாலஜியில் நம்ம இன்னும் ஃபார்வர்டாக எந்த அளவுக்கு முன்னேறுகிறோமோ,
நான் விவசாயத்தை பற்றி பேசுறதுனால விவசாயத்தை குறை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. உழவன் சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அது வந்து அதில் மாற்றம் இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்கிறேன். விவசாயங்கிறது தேவை. என்னதான் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாலும் சோறு தான் தின்னாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் விவசாயங்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது. விவசாயம் வந்து பண்ணியே ஆகணும். ஆனால் அதில் வந்து டெக்னாலஜியை நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ, அடுத்தடுத்த முறை டெக்னாலஜி எப்படி வளர்ந்து கொண்டே வருகிறதோ, எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் நம்ம அப்டேட் ஆகிறோமோ. இன்னமும் உட்காந்து நம்ம ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு ரேடியோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்நேரம் வந்து மொத்தமாக அவருடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடும். ஏன்னா ரேடியோவுக்கு அப்புறம் டிவி வந்துருச்சு, டிவிக்கு அப்புறம் இப்போ செல்ஃபோன்லேயே எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போது டெக்னாலஜி அப்டேட் ஆக நம்ம அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ அமெரிக்கா வல்லரசாக இருக்கா, இந்தியா அந்த இடத்துக்கு போகணும், இந்தியா அந்தளவுக்கு முன்னேறணும்னா நம்ம என்ன செய்யணும், எந்த அளவுக்கு டெக்னாலஜியை நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய விவசாயத்தில் அப்டேட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபார்வர்டில் போக முடியும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதற்கு தான் ஆத்ம நிர்பர் பாரத்தை நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. நேற்று ரிப்பப்ளிக் டே பரேடு நடந்துச்சு. எல்லாருக்கும் ரிப்பப்ளிக் டே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ ரிப்பப்ளிக் டேல மிலிட்ரி காட்சிப்படுத்தினாங்க. மிலிட்ரியுடைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பண்ண லோக்கல் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உற்பத்தி பண்ணப்பட்ட எல்லா இராணுவ தளவாடங்களையும், டேங்குகள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே அதில் காட்டினாங்க ரிப்பப்ளிக் டே பரேடில். நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. அப்போது இது நல்ல திட்டம். உண்மையிலே ஆத்ம நிர்பர் பாரத்துங்கிறது நம்ம வெளிநாட்டிலேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அந்நிய செலவாணி என்ன செய்யும், கையை விட்டு வெளியில் போகும். இப்போ நம்மளே உருவாக்குறதுனால நம்மளுடைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்குது. ஃபாரெக்ஸ் வெளியே போகல. ரெண்டாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அதிகமாக உருவாகும் போது உற்பத்தி செய்யும் பொழுது மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து பூம் ஆகும். அப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊரில் வேலை வாய்ப்பு அதிகமாக உண்டாகும். வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சிரும். வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சிருச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருச்சு. டெய்லி ஒரு 1000 ரூபா ஒருத்தர் வீட்டுக்கு சம்பளம் போயிடுச்சுனாலே அவர் வீட்டில் குடும்ப சண்டையே மேக்சிமம் இருக்காது. குடும்ப சண்டைக்கு பாதி காரணம் பணம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையிலே இந்தியாவில் வளர்ந்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம்தான். ஸோ இன்னமும் எந்த அளவுக்கு நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகப்படுத்த முடியும், எப்படி வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், எப்படி இந்தியாவை வந்து வல்லரசு நோக்கி கொண்டு போனாங்கிறதுக்கு 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும், 2வது பாயிண்ட் ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப நல்ல திட்டம். 3வது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள். இப்போ அந்நிய செலாவணி எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வருது, டாலர் எப்படி உள்ளே வருது அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிவிஎஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பைக்கை உற்பத்தி பண்ணுறாங்க. பைக்கை உற்பத்தி பண்ணி இன்றைக்கி டிவிஎஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆப்பிரிக்காலெல்லாம் முழுக்க டிவிஎஸ் பைக் தான். அப்போது டிவிஎஸோ பஜாஜோ பைக்கை வந்து உற்பத்தி செஞ்சு இங்கே உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பும்போது ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த டீலர் என்ன செய்வார்னா டாலர் கொடுத்து வாங்குவார். அப்போது அந்த டாலர் வந்து என்ன செய்வான், டிவிஎஸ் ஓனரு அவங்க வந்து நம்ம இந்தியன் பேங்க்லேயே ஏதாவது ஒரு ஸ்டேட் பேங்க்லேயே கொடுத்து இந்தியன் ருப்பியை அதை மாற்றிக்குவாங்க. அந்த ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் என்ன செய்யணும், அது ஆர்பிஐ கிட்ட கொடுத்து அது இந்தியன் ருப்பியை மாற்றிக்கும். அப்படித்தான் ஆர்பிஐக்கு இப்படித்தான் ஃபாரெக்ஸ் போகுது. வெளிநாட்டுக்கு கச்சா எண்ணெய் வாங்கும்போது ஆர்பிஐ என்ன செய்யும், இந்த மாதிரி இதே மாதிரி இந்தியன் ருப்பியை நம்ம வந்து பேங்க்கில் கொடுத்து ஃபாரெக்ஸ் டாலர் நம்ம வாங்கிக்கலாம். ஆர்பிஐலேருந்து மற்ற பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். அதை வாங்கி என்ன செய்வோம், வெளிநாட்டுக்கு கச்சா எண்ணெய் நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள்லாம் வெளிநாட்டுக்கு அந்த காசை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்கி நமக்கு பெட்ரோல் டீசல் அது வருது. இதுதான் பொருளாதார சர்க்கிள் ரோலிங் வந்து இப்படி தான் ஆகும். இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னா, வெளியில் போகிற அந்நிய செலாவணியை குறைக்கணும், வெளியிலேருந்து வருகிற வரவை வந்து கூட்டணும். செலவை குறைக்கணும், வரவை கூட்டணும். வரவு 8 செலவு 10 போச்சுன்னா 2 வந்து கடன் வாங்குற நிலைமைக்கு வரும். அப்போ தான் கடன் வருது. ஸோ வரவு செலவு டேலி ஆகணும், ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெபிசிட் வந்து டேலி ஆகணும், ட்ரேட் டெபிசிட் வந்து டேலி ஆகணும்னா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய மாணவர்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு இன்றைக்கி எப்படி பேட்டன்ட் வாங்கலாங்கிறது தெரியல, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறது தெரியல, வெளிநாட்டுக்கு எப்படி ஏற்றுமதி செய்யலாம், எப்படி நம்மளுடைய ருப்பீஸை டாலராக மாற்றி வெளிநாட்டில் எப்படி ஒரு டீலரை பிடிச்சி நம்மளுடைய ப்ராடக்ட்டை எப்படி தயாரித்து எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரியலை. அந்த மாதிரி நபர்களாக பார்த்து நம்மளுடைய கவர்மெண்ட்டு ஒரு சில டியூஷன் டீச்சர்ஸ் மாதிரி ஒரு சில பேர் அப்பாயின்ட் பண்ணி என்ன செய்யலாம், அது கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சேலரி கொடுத்து சிறு தொழில் பண்ணுறவங்க, ஐடி செக்டார், நம்மளுடைய இந்தியா வந்து ஐடி செக்டாரில் நம்பர் 1, ஐடி சர்வீசஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யலாம்னா அவங்களுக்குலாம் எப்படி வெளிநாட்டு கிளைண்ட்ஸை பிடிக்கலாம், எப்படி வெளிநாட்டுக்கு ஃபாரெக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, சின்ன கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு இன்றைக்கும் எப்படி ஏற்றுமதி பண்ணுறதுங்கிற விஷயங்கள் தெரியல. அவங்கள மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களெல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டோம்னா அவங்களாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களாம் முன்னேறுவாங்க.
அப்படி அவங்களாம் முன்னேறும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாகும். அவங்க முன்னேறும் போது 10 பேர் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க கம்பெனி டெவலப் ஆச்சுன்னா 100 பேர் அவங்க வேலைக்கு வச்சாங்கன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உண்டாகும். அவங்களும் டேக்ஸ் கட்டும் போது கவர்மெண்ட்டுக்கும் வருவாய் வரும். இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸு மேற்கொள்ளும் பொழுது தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வீடு முன்னேறும். வீடு முன்னேறினா தான் நாடு முன்னேறும். ஸோ இந்த ரூட்டில் நம்ம இந்தியா பயணம் செஞ்சால் தான் என்ன ஆக முடியும், நம்ம வல்லரசு அப்படிங்கிற இடத்துக்கு, டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். தேங்க்யூ.